தாவேகா கட்சி தொடங்கி 2 மாநில மாநாடுகளை நடத்திய விஜய் தற்பொழுது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் தனது முதல் சுற்றுப்பயணத்தை கடந்த 13ஆம் தேதி விஜய் மேற்கொண்டார். இந்த முதல் சுற்றுப்பயணத்திலேயே திருச்சி திக்குமுக்காடி போனது. தாவேகா தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் வரும் 20ஆம் தேதி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னை பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்கிறார். இவருடைய அதிரடியாக அரசியல் பேச்சை பார்த்து மொத்த திரையுலகமே அதிர்ந்துள்ளது. பல பிரபலங்கள் இவரின் அரசியல் பற்றி கருத்துக்களை கூறி வருகின்றனர். நடிகர் கவுண்டமணியும் விஜய்க்கு தனது வாழ்த்தை கூறியிருக்கிறார். விஜயின் இந்த அதிரடி அரசியலை பார்த்து வியந்து போனாராம். சமீபத்தில் கவுண்டமணி மனைவியின் மறைவிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியிருந்தார் தளபதி விஜய். விஜயின் சிறு வயது முதலே ஸ்ரீநாத் அவரின் நெருங்கிய நண்பராக இருந்து வருகிறார். கல்லூரியில் விஜயுடன் ஒன்றாக படித்த ஸ்ரீநாத் அவரின் முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்திலேயும் நடித்திருந்தார். நடிகர் மற்றும் இயக்குனரான ஸ்ரீநாத் விஜயை பற்றி சமீபத்தில் பேசியுள்ளார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகர் கவுண்டமணி விஜயை பற்றி பேசிய விஷயங்களை தான் அவர் ஷேர் செய்து இருக்கின்றார். சாதாரணமாக விஜயை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என ஸ்ரீநாத் கவுண்டமணியிடம் கேட்டபொழுது, ரொம்ப நல்ல பையன்பா, அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க என்றாராம் கவுண்டமணி. இதைத்தான் ஸ்ரீநாத் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார். விஜய் ஒரு பெரிய நடிகர், வசூல் சக்கரவர்த்தி என்று சொல்வதை விட அவரின் குணம் பற்றி கவுண்டமணி பேசியிருப்பதுதான் பெரிய விஷயமாக பார்க்கப்படும் என ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர். தற்பொழுது விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்திலும் விஜயுடன் இணைந்து நடித்துள்ளாராம் ஸ்ரீநாத். விஜயின் முதல் படத்தில் நடித்த ஸ்ரீநாத் அவரின் கடைசி படத்திலும் நடித்துள்ளார்.